மத்திய நிதியில் தமிழகத்திற்கு அதிக பங்களிப்பு, காங்கிரஸ் செய்யாததை செய்த பாஜக. நிதி தரவில்லை என்பது பொய். மத்திய வரி வருவாயில் இருந்து மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பங்குகள் குறித்து கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலம் முதல் தற்பொழுது பாஜக ஆட்சி வரை ஏற்பட்ட முக்கிய மாற்றங்கள் என்ன என்பதை முழுமையாக புரிந்து கொண்டாலே மத்திய அரசு மாநிலங்களுக்கு தரும் வரி வருவாயில் மிக குறைந்த அளவே கொடுக்கிறது என்கிற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு பொய் என அம்பலமாகிவிடும். இந்திய அரசியல் அமைப்பின்படி ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை நிதி குழு அமைக்கப்படுகிறது. இது மத்திய வரி வருவாய் மாநிலங்களுக்கு எவ்வாறு பகிர வேண்டும் என்பதற்கான ஒரு பரிந்துரை என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் மாநிலங்களுக்கு வழங்கப்பட்ட மத்திய வரி பங்கு மாநிலங்களுக்கு குறைந்த பகிர்வே இருந்தது. கடந்த 2013 ஜனவரி 2ஆம் தேதி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட 14வது நிதிக்குழு தனது அறிக்கையை பாஜக ஆட்சிக்கு வந்த 2014 டிசம்பர் மாதம் சமர்ப்பித்தது. அதை பாஜக அரசு ஏற்றுக்கொண்டு மாநிலங்களுக்கான வரி பகிர்வை இதற்கு முன்பு இருந்த 32%இருந்து 42% உயர்த்தியது. இது சுமார் 10% கடந்த காலங்களை விட அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று 15வது நிதிக்குழுவில் அதற்கு முன்பு இருந்த 42%இருந்து 41% குறைத்தது. இது வெறும் 1%த்திற்கான குறைப்புதான். இருந்தாலும் அப்போது ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் போன்ற யூனியன் பிரதேசங்கள் மாற்றப்பட்டதன் காரணமாக மத்திய ஒதுக்கீடு தேவைக்கு இந்த மாற்றம் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் 15வது நிதிக்குழுவில் மாநிலங்களுக்கு இடையேயான பகிர்வில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பலனடையும் வகையில் நீதி பகிர்வு அமைந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த 2023 டிசம்பர் மாதம் அமைக்கப்பட்ட 16வது நிதிக்குழுவில் மாநிலங்களுக்கான மொத்த பகிர்வு 41%ஆகவே தொடர்கிறது. ஆனால் மாநிலங்களுக்கு இடையிலான உள் பகிர்வு முறையில் முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக மாநிலத்தின் தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபியின் பங்களிப்பு புதிய அளவுகோலாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பொருளாதாரம், செயல்திறன் மற்றும் வருவாய் பங்களிப்பு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த புதிய முறையால் அதிக ஜிடிபி பங்களிக்கும் செய்யும் மாநிலங்களுக்கு கூடுதல் பங்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் கர்நாடகா, கேரளா, குஜராத், ஹரியானா போன்ற மாநிலங்கள் கூடுதல் பங்குகளை பெற்றன. மாறாக அதிக மக்கள் தொகை கொண்ட சில மாநிலங்களில் பங்கும் சற்று குறைந்து இருக்கிறது. அதில் நாட்டின் மொத்த ஜிடிபியில் சுமார் 9% பங்களிப்பு வழங்கும் மாநிலமாக தமிழ்நாடு இருந்து வருகிறது. இந்த புதிய நடவடிக்கை மூலம் விகிதாச்சார நன்மை பெறும் மாநிலங்களின் பட்டியலிலும் தமிழ்நாடு இடம் பிடித்திருக்கிறது. இந்த நிலையில் வரி பகிர்வை குறைக்காமல் மத்திய அரசு பல திட்டங்களை சுருக்கி மற்றும் ஒருங்கிணைத்து மாநிலங்களுக்கு அதிக நிதியை பயன்படுத்தும் வாய்ப்பையும் வழங்கியிருக்கிறது. மொத்தத்தில் 13வது நிதிக்குழுவில் இருந்து 16வது நிதிக்குழு வரை மாநிலங்களுக்கு வழங்கப்படும் பங்கு, மத்திய அரசு அதிகாரத்துடன் புதிய பகிர்வு முறைகள், செயல்திறன், வரி வசூல் திறன் மற்றும் பொருளாதார பங்களிப்பு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மத்திய அரசு ஒரு கூட்டாட்சி திட்டமாகவே இதை நடைமுறைப்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது.